சகோதர சகோதரிகளாக நாம் ஒருமித்து வந்து இந்த ஒரு கூடுகையில் தேவனுடைய வார்த்தையை சகோதரனுடைய எழுத்துக்களை கொண்டு சில காரியங்களை தியானிக்க நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் கடந்த வாரத்தில் கூட அநேக விஷயங்களை நம்ம கவனித்தோம். நிறைய காரியங்கள் இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதில் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசுகளை ஓட்டின சில விஷயங்களை கூட நம்ம பார்த்தோம். அதில் ரொம்ப படிப்பினைகளை நமக்கு சகோதரர் எழுத்துக்கள் நமக்கு கொடுத்தது. ஸோ இந்த நாளில் கூட சகோதர சகோதரிகளை ஒரு புதிய தலைப்போடு தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஆதாரமாக சகோதரர் நமக்கு சில வசனங்களை நமக்கு குறிப்பாக கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா. அதுதான் நம்ம வாட்ஸ்அப்பில் பிரதர் போட்டார். ஸோ இந்த வசனங்களை ஏன் நம்ம வாசிக்கணும் அப்படின்னாலும் நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் கால சமயத்தில் இந்த வசனங்களை நம்ம ப்ரிப்பேர்டாக வந்துட்டோம்னாக்கா நம்ம இந்த ஸ்டடி வந்து என்ன ஆகும், கொஞ்சம் அந்த லைனில் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதில் சுருக்கமாக நம்ம இன்னைக்கு இந்த காஸ்பலில் பிரதர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸில் என்ன காரியங்களை பார்த்துருப்பீங்கோ படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை அந்த அற்புதங்களை பார்க்கும்போது மத்தேயுல நம்ம என்ன கவனித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அற்புதங்களை குறித்து அங்கே நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஒன்று நம்ம என்ன பார்க்குறோன்னா மரிக்க போகிற ஒரு பிள்ளையினுடைய ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். அந்த மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட சில விஷயங்களை கேட்குறாரு. இரண்டாவது அந்த வீட்டுக்கு போகிற வழியில் அந்த தாயாரை கவனிக்கிறாரு. 12 வருஷமா அவங்களுடைய நோய் இல்லைங்களா. ஸோ இது 2வது ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். அதே வழியில் போகும்போது 3வது என்ன காரியம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2 குருடர்களை சந்திக்கிறார். 4வதாக கடைசியாக நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே ஒரு பேச முடியாத கேட்க முடியாத ஒருவனை கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வராங்க. ஸோ இந்த 4 விஷயங்களை தான் இந்த மத்தேயுடைய ஒரு காஸ்பலில் பிரதர் நமக்கு ரெஃபரன்ஸாக கொடுக்குறாரு. இந்த 4 விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த ரீப்ரின்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த 4 ரீப்ரின்ஸை வந்து நம்ம மத்தேயுவில் பார்த்தோம். அதே விஷயத்த மார்க்கில் பார்க்கும்போது நமக்கு 2 நிகழ்வுகளை தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ரெஃபரன்ஸை பிரதர் கொடுக்கும்போது மார்க் ரெஃபரன்ஸை கொடுக்கும்போது நம்ம பார்த்த இந்த 4ல் முதல் 2 ரெஃபரன்ஸை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக மார்க்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மார்க்கில் ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டை நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ரூலர் வந்து அந்த டாக்டர் விஷயத்தை கேட்கும் போது மேத்யூவில் ஒரு 2 வரி தான். ஆனால் அந்த விஷயத்தை குறித்து மார்க்கில் பார்த்தீங்கன்னா பெரிய தெளிவே கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டடி வந்து இந்த 4 காஸ்பல்லையும் நம்ம ஹார்மனைஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த சப்ஜெக்டினுடைய சில நுணுக்கங்கள் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த வகையில் நம்ம மார்க்கில் பார்த்தோம். லூக்கில் நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா அதில் கூட அவ்வளோதான் 2 இன்சிடென்ட் தான். ஃபஸ்ட்டு அந்த ரூலருடைய டாக்டருடைய சம்பவம், 2வது நம்ம என்ன கவனித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தாயாருடைய ஒரு சுகமில்லாத ஒரு சிச்சுவேஷன். இதான் நம்ம பேசிக்காக இந்த ஒரு ஃபவுண்டேஷன் மேலே தான் பிரதர் இப்போ இந்த ரீப்ரிண்ட்டை எழுதுறாரு. ஓகேங்களா. ஸோ இந்த ரீப்ரிண்ட்டில் பிரதர் எழுதும் போது குறிப்பாக என்ன கொண்டு வர்றாருன்னா 4 விதமான விசுவாசத்தை குறித்ததான ஒரு விஷயம் தெளிவை நமக்கு கொண்டு வரார். 4 டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த்தை பற்றி பேசுகிறார். 4 டைப்ஸ்ன்றதோட இந்த 4 சம்பவங்களில் 4 விதமான ஒரு விசுவாசத்தை அங்கே காண்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வரார். சரிங்களா. ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சு இந்த ஸ்டடியை நம்ம பார்த்துட்டு போயிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ சிஸ்டர் ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பிரதருடைய எழுத்துக்களில் 4588 4588 ரீப்ரிண்ட் நம்பரை தான் நம்ம இன்னைக்கு சுருக்கமாக இந்த விஷயத்தை கவனிக்கலாம். சகோதரி வாசிப்பா. ஆசீர்வாதத்தின் கால்வாகிய விசுவாசம். தெய்வனிடத்தில் விசுவாசம் என்பது அவருடைய வார்த்தையை நம்புவதாகும். அதாவது நம் தொடர்பாகவும் மற்றவர்கள் தொடர்பாகவும் உள்ள அவருடைய திட்டம் மற்றும் அவருடைய குணலட்சத்தின் வெளிப்படுத்தல்களை நம்புவதும் ஏற்றுக்கொள்வதும் ஆகும். விசுவாசத்திற்கும் எளிதில் நம்பக்கூடிய தன்மைக்கும் இடையுள்ள
வித்தியாசத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. ஸோ இங்க விசுவாசத்துக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்குறாருங்க சகோதரர். என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் மேல் நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் எப்படியாப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றத கொண்டு வர்றார். தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்துக்கும் எளிதாய் சில விஷயங்களை நம்புவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்ப நம்ம சாதாரணமா நம்முடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய விஷயத்தை விட்டுட்டு எத்தனையோ விஷயங்கள் இந்த பூமியில நாம எப்படி நம்புறோம் இல்லைங்களா? எத்தனையோ விஷயங்களை குறிச்சு, அது நம்முடைய வேலையில இருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்கள்ல இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்புறோம் இல்லைங்களா? ஆனா அந்த விஷயம் எளிதாய் நம்ம நம்பிடுறோம் சில காரியங்கள்ல. ஆனா தேவனுடைய ஒரு வார்த்தைகளை நாம கவனித்து அவருடைய அனாதி தீர்மானத்தை நாம புரிஞ்சு கொள்ளணும்னா, நாம விசுவாசத்தின் அந்த ஒரு முக்கியத்துவத்தை நாம கவனிக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட பிரதர் கொண்டு வரார். கண்டினியூ பண்ணலாம். மிகவும் நல்ல சில ஜனங்கள் தாங்கள் எந்த அளவுக்கு மிகவும் அர்த்தமற்ற காரியங்களை நம்புகின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கும் என தவறாக எண்ணிக்கொள்கின்றார். விசுவாசமானது பகுத்தறிவை புறக்கணிப்பதில்லை, மாறாக பகுத்தறிவை குறிப்பிட்ட நியாயமான வரையறைக்குள் விசுவாசமானதை பயன்படுத்திக் கொள்கின்றது. தெய்வத்திடத்தில் நாம் விசுவாசம் கொள்வதற்கு முதலாவது நாம் நமது மனதின் விவாதங்களை திருப்தி பண்ணி கொள்ள வேண்டும். அதான் சொல்றேன். பொதுவாகவே எல்லாருமே நல்ல உள்ளம் இருக்கக்கூடியவங்க கூட அவங்க என்ன விஷயத்தின் மேல் அவங்க ஆராய்கிறார்களோ அல்லது சிந்திக்கிறார்களோ அதுதான் அவங்களுடைய விசுவாசம்னு அவங்க நம்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதான் கொண்டு வராங்க. நல்ல உள்ளங்கள் தான் இல்லைங்களா? உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ ஜனங்கள் தாங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, அந்த சிந்தனையினுடைய எல்லை, அந்த சிந்தனையினுடைய ஒரு தீவிரம் எப்படி இருக்கும்னா அதுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க லைஃபையே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பாக்குறீங்களா? இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேர்டு இருக்கும். அந்த பேர்டுனுடைய லைஃபை ஸ்டடி பண்றதுக்கு அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுவானா அவனுடைய லைஃபையே என்ன பண்ணிடுறாங்க. அந்த என்னன்னா அவனுக்கு அதுலதான் என்ன இருக்குதோ ஏதோ ஒரு விஷயம் காணப்படணும் இல்லைங்களா? இந்த ஒரு ஃபெய்த்ல தான் அவன் என்ன பண்றாங்க, இந்த விஷயத்தை செய்யறான். நல்ல உள்ளங்கள் தான். ஆனா இங்க பிரதர் என்ன கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகள இந்த விசுவாசம் அது போதாது. தேவனை நம்பணும் அப்படின்னு சொன்னா அது எப்படியாப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கணும்னு 3 காரியங்களை கொண்டு வராங்க பிரதர். ஓகேங்களா? அதை வாசிக்கிறார். முதலாவது, தேவன் ஒருவர் இருக்கின்றார். இரண்டாவது, அவரில் நம்பத்தக்க குணங்கள் இருக்கின்றது. அவர் நீதியுள்ளவர், அவர் ஞானமுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர். மூன்றாவது, அவருடைய செய்தி என நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பாத்திரமானது என்றும் உண்மையும் தெய்வீக குணலட்சணத்திற்கு இசைவாயும் உள்ளது என்றும் நாம் நியாயமாக நமக்கே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியாக விசுவாசத்திற்கு சாட்சிகளை கொண்டிருக்க நாடாதவன் முழுமையான விசுவாசம் கொண்டிருக்கவில்லை மற்றும் எளிதில் நம்பும் தன்மையை கிரெடிபிலிட்டி உடையவனே ஆவார். ஓகே. சோ இங்க என்ன கொண்டு வர்றாருன்னா, நாம பார்க்கக்கூடிய இந்த விசுவாசமானது தேவன் மேல் நாம் வைக்கக்கூடிய ஒரு பெரிதான ஒரு காரியம். சோ இந்த தேவன் மேல் வைக்கக்கூடிய காரியம் எதன் மேல ஆதாரப்பட்டு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேவன் ஒருவர் உண்டென்று இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமானது. சோ நாம அநேக சமயங்களில நம்முடைய பழைய விசுவாசத்துல இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தையே புரியாமல் இருந்தோம் இல்லைங்களா? சோ சிருஷ்டிகளை நாம் வணங்காமல் சிருஷ்டிகளை நாம் வணங்கி கொண்டிருந்ததை கூட நம்ம கவனிக்கிறோம். சோ இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம உறுதியா இருந்தோம். ஆனா இங்க சகோதரருடைய எழுத்துக்கள் என்ன கொண்டு வர்றாங்கன்னா, இப்படியாப்பட்ட ஒரு 3 விதமான காரியங்கள் நம்ம விசுவாசத்தினுடைய ஒரு எல்லையா இருக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. சோ அத ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வராங்கன்னா, தேவன் ஒருவர் உண்டென்று, இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சோ இரண்டாவது என்ன கொண்டு வராங்கன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய குணங்கள், அந்த குணங்களை நம்பத்தக்கதான ஒரு காரியங்கள் இல்லைங்களா? கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். நம்முடைய பழைய வாழ்க்கையில
தேவனை குறித்ததான ஒரு பயம் எப்படி இருந்துச்சு நம்மகிட்ட இல்லைங்களா? அவர் என்ன பண்ணுவாரு, அவர் கோபம் வந்துச்சுன்னா அவர் நரகத்துல போட்டுருவாரு இல்லைங்களா? நித்தியத்துக்கு நித்தியம் ஆக்கணையா இருந்துச்சு. ஸோ அநேக விஷயங்கள் நெகட்டிவாவே என்ன பண்ணிருக்கோம் நம்ம பார்த்ததுனால, இப்ப தேவன் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை கொடுத்த பிறகு இங்க என்ன காரியங்களை நமக்கு கொண்டு வர்றாருன்னா, அவருடைய குணங்கள் எப்பவுமே அது என்னங்க போற்றத்தக்கதான ஒரு குணங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதான் இங்க கொண்டு வர்றாரு இல்லைங்களா? அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னங்க இஸ் ஜஸ்ட் காட் இல்லைங்களா? அவர் நீதியின் என்னங்க ஒரு தேவன். அது மட்டும் இல்லாமல் அவர் இஸ் a வைஸ் காட், அவர் வல்லமை வாய்ந்தவர், அவர் கிருபை உள்ளவர் என்ற ஒரு விஷயங்களை நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளமா இருக்கு. மூன்றாவது நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் பேசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லது அவருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை மற்றும் தேவனுடைய சுபாவத்தை அந்த புரிந்து கொள்ளுதலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்யணும். இதுதான் இந்த மூன்று விஷயம். ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசம் நமக்குள்ள நிலைக்கணும்னா இந்த அடித்தளமான ஒரு காரியங்கள் மிகவும் நமக்கு தேவையா இருக்கு அப்படின்னு கொண்டு வர. ஓகேங்களா? ஸோ இதை இந்த ஒரு வகையில புரிந்து கொள்ளாமல் அதை என்ன எளிமையாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அங்கதான் சொல்றாரு கிரெடிலிட்டி அப்படின்னு சொல்றாரு. இந்த கிரெடிலிட்டி எதுக்காக யூஸ் பண்றாருன்னா, இது எப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம்னா அந்த விசுவாசத்துக்கு ஆதாரமே இருக்காது. அதுதான் கிரெடிலிட்டி அப்படின்னு யூஸ் பண்றாரு இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு என்ன சொல்லாங்க ஒரு எவிடன்ஸோ இல்லைங்களா, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம எத்தையோ பார்த்து நம்பக்கூடிய ஒரு தன்மை உடையவனுக்கு தான் இந்த கிரெடிலியஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் நம்முடைய விசுவாசம் இல்லை அப்படின்னு கொண்டு வர கட்டிட மாட்டாங்க. கிறிஸ்துவ ஜனங்களில் அநேகர் விசுவாசத்தின் சரியான விளக்கத்தை புறக்கணிக்கின்றபடியால் யதார்த்தமான மனம் கொண்ட அநேகர் அர்த்தமற்ற காரியங்களை நம்ப வேண்டும் என்று சொல்லப்படுவதினால் கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்க மறுக்கின்றார். 1 பேதுரு 3:15 அப்போஸ்தலர் சொல்லுகிறது போல கிறிஸ்தவ ஜனங்கள் தேவனிடத்திலும் வேதாகமத்திலுமான அவர்களது விசுவாசத்தை அதிக கவனத்துடன் ஆராய்ந்து பார்க்கும்படி நாம் வலியுறுத்துகின்றோம். இதை நமக்கும் தேவனுடைய வார்த்தையில் தெரியப்படும்படிக்கு நாம் மற்றவர்களுக்கும் நாம் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். ஓகே, கொண்டு வர என்ன சொல்றாங்களா சகோதர சகோதரிகளே, பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் இந்த விசுவாசத்தை குறித்ததான ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கும் போது அவங்க அதிகமாக தேவ விசுவாசத்தை வேத வசனத்தை கொண்டு நம்பக்கூடியவர்களா இல்லைங்க முயற்சிப்பதே இல்லை அப்படின்னு கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் பிரதர் கொண்டு வர்றாரு இல்லைங்களா? ஸோ அங்க என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது தே இக்னோர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறோமோ இல்லைங்களா, அது அடிப்படையான விஷயமா இருந்தா அது மட்டுமே போதும் இல்லைங்களா. அதை குறித்ததான இன்னும் அதிகமான சில வெளிச்சத்தை அவர்கள் தேடுவதற்கு முயற்சிப்பதில்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய விசுவாசம் குறைப்பட்டதாக காணப்படுகிறது. எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வரக்கூடியதா இருக்கு. அதான் பேதுருடைய வசனத்தை எதுக்காக இங்க கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனத்தை ஒரு வாட்டி வாசிக்கலாமோ. 1 பேதுரு 3:15 வாசிக்கலாம். 1 Peter 3rd chapter 15th verse. கர்த்தராகிய தேவனே, உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாக இருக்கலாம். சிம்பிள், ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ நம்ம விசுவாசம் இன்னதென்று நாம எப்படி பிறருக்கு சொல்வதற்கு நாம தயாரா இருக்கணும். ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. சொல்றாரு உங்களுடைய தேவனை நீங்க என்ன பண்ணுங்களா பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே அந்த விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அங்க சொல்றாரு கேட்கக்கூடிய யாரெல்லாம் உங்களுடைய விசுவாசத்தை குறித்ததான ஒரு கேள்வி எழுப்புறாங்களோ அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணுங்களா
நீங்க எப்படி பதில் சொல்லணும்ன்ற ஒரு குணாதிசயம் நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பதில் சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நாம கேட்கக்கூடிய விஷயங்களை விசுவாசித்திருக்கணும். அதை மறுபடியுமாக நம்ம தியானித்து நம்ம வாழ்க்கையில உறுதிப்படுத்தி இருக்கணும் இல்லைங்களா? ஸோ கேட்டது அப்படியே இருந்துட்டாக்கா நம்ம என்ன பண்ணுவாங்க? இந்த பிரதர் சொன்னாரு, அவர் ரெஃபரன்ஸை கொடுப்போம். அப்படி இல்லைங்க, கேட்ட விஷயங்களை மறுபடியுமாக சிந்திச்சு வேத வசனத்துக்கு இசைவாகவும் இல்லைங்களா தேவனுடைய திட்டத்துக்குள் வரக்கூடியதாகவும் இருக்குதா அப்படின்ற ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணுங்களாம், தனிப்பட்ட வகையில இந்த காரியங்களை செய்யணும். அப்படி செய்தாதான் பேதுருடைய இந்த வசனத்துக்கு நம்ம என்னவா இருப்போம்? தயாரா இருப்போம் இல்லைங்களா? அதான் கொண்டு வராங்க. கண்டிப்பா சொல்லலாம். தேவனுடைய வார்த்தைகள் மீது இன்று பிரகாசிக்கும் வெளிச்சத்தில் அப்போஸ்தலருடைய நாட்களில் இருந்தது போல தேவனுடைய மனுஷன் தேவனாகவும் சத்தியத்தை நிதானமாய் பகுத்து போதிப்பதற்கும் தனது நண்பர்கள் மற்றும் அயலாளர்களுக்கு தான் விசுவாசிக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் உறுதியான நியாயமான அடிப்படைகளை காண்பிக்க முடியும். ஆனால் இப்படி செய்வது முதல் நூற்றாண்டிற்கும் இந்த நூற்றாண்டிற்கும் 18 இடையே காணப்பட்ட இருண்ட யுகத்தில் நிச்சயமா முடியாததாகவே இருந்தது. வேதாகமம் ஏவப்பட்டு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் என்பதை நம்புவது தொடர்பான விஷயத்தில் குழப்பமாய் காணப்படும். அநேகர் மீது நமக்கு அனுதாபம் உள்ளதினால் இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவ முடியும் என்ற நிச்சயத்துடன் இவர்களிடம் இருந்து கடிதத்தை எதிர்பார்த்து வரவேற்கின்றோம். எங்க பிரதருடைய ஒரு அனுபவத்தை குறித்து சொல்லும்போது நீங்க என்ன சொல்றாருன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விசுவாசத்திலே நாம நிலைத்திருப்பதற்கு சாத்தியம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. யாருமே தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கக்கூடிய நாம ஒவ்வொருவருமே தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாய் நிற்பதற்கு நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் சொல்றாங்க, இட் இஸ் பாசிபிள் அப்படின்றார். ஸோ அது பாசிபிள்ன்ற போது அந்த விஷயத்தை என்ன கொண்டு வர்றாருன்னா, சகோதர சகோதரிகளே, வேத வசனத்தை சரியாக ஆராய்ந்து பகுத்தறிந்து இல்லைங்களா வசனம் இப்படி இருக்குன்ற ஒரு தெளிவை நாம கொடுக்கக்கூடிய ஒரு தகுதிக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதான் சொல்றாரு. ஸோ அங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத் ரைட்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இது எப்படின்னா, இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பேசும்போது லாஜிக்கலாகவும் இல்லைங்களா சில விஷயங்கள் இப்ப நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அநேக சமயங்களிலே இல்லைங்களா யூதர்களுக்கு பழைய ஏற்பாடுடைய சில வசனங்களை வைத்து அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் இல்லைங்களா. ஏன்னா அந்த வகையில தான் யூதர்களை அவங்க என்ன பண்ண முடியுமோ கன்வின்ஸ் பண்ண முடியும். ஸோ அதால இங்க வசனத்துக்கு உரியதான ஒரு விசுவாசம் நமக்கு மிக அவசியம் அப்படின்னு கொண்டு வர்றார் சகோதர சகோதரிகளே. அதான் சொல்றாரு, ஒருவேளை இந்த ஒரு அளவுக்குள் யாராச்சும் வரல அப்படின்னா அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், we sympathize for them அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. அந்த ஒரு அறிவு அவங்க கிட்ட இல்லைன்னா நமக்கு அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு நாம தயாரா இருக்கிறோம்ன்ற ஒரு பாயிண்ட கொண்டு வர. நீங்க இந்த ரீப்ரிண்ட் புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, புக்ல உங்களுக்கு நம்ம இந்த சாஃப்ட் காப்பில அதெல்லாம் வராது. நீங்க ஹார்ட் காப்பி எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கிடைக்கும். கொஸ்டின்ஸ் இல்லைங்களா, அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க புக்ல தான் பார்க்கலாம் தவிர ஹார்ட் காப்பில இதுல பார்க்க முடியாது, சாஃப்ட் காப்பில இல்லைங்களா. அதுதான் அட்வான்டேஜ் புக் இது. ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது லாட் அண்ட் லாட் பிரதருடைய டைம்ல அதிகமாக ஜனங்கள் எத்தனையோ கேள்வி கேட்டுக்கிறாங்கோ, என்னங்கோ ரொம்ப என்னங்கோ பேசிக்கான கேள்வி கேட்டுருக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் சிம்பிளா பதில் கொடுத்துருக்கிறாங்க இந்த விஷயங்கள் இல்லைங்களா. ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய, அதான் பிரதர் எழுதுறாங்க, யாராச்சும் நமக்கு எழுதுனா we will be ready to give the answer in this truth. அதான் நம்ம சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா, இந்த 4 சம்பவங்கள்ல இருக்கக்கூடிய விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் எழுதுறாரு, வாசிக்கலாம். நம்முடைய இந்த பாடமானது விசுவாசத்தை நன்கு வெவ்வேறு கோணங்களில் இருந்து விளக்குகின்றது. முதலாவது, யவீருவின் விசுவாசம், தனது மகளுக்காக வைக்கப்பட்ட தகப்பனுடைய விசுவாசம்.
இரண்டாவது, கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஸ்திரீயினுடைய விசுவாசம். மூன்றாவது, ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்திக் கொண்ட 2 குருடர்களின் விசுவாசம். நான்காவது, பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த ஊமையனும் வாய் பேசாதவனும் ஆகிய மனுஷனை கர்த்தரிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தவர்களின் விசுவாசம். ஸோ 4 விசுவாசம் கொடுத்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமா அந்த ஜைரஸினுடைய என்னங்க அந்த அந்த மனுஷன் தன்னுடைய குழந்தையின் மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் இல்லைங்களா? அந்த குழந்தை அப்படி ஆகும்போது அவன் எந்த விஷயத்த கிரைஸ்டுக்கிட்ட கொண்டு வந்தான்றதை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது என்னங்க அந்த ஸ்திரீயானவள், அந்த ஸ்திரீயானவளுக்கு அந்த நோய் ஸ்வஸ்தமாகணுன்ற ஒரு விசுவாசத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாங்க. மூன்றாவதாக அங்க இருந்த குருடர்கள், அந்த குருடர்களுடைய விஷயத்தை குறித்து கூட எங்க சகோதரர் கொஞ்சம் விரிவா பேசுறார். நான்காவதாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா அந்த என்ன பேச அல்லது கேட்க முடியாது இருக்கக்கூடிய மனுஷனை கொண்டு வந்தவர்களுடைய ஒரு விசுவாசத்தை குறித்து பேசுறார். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ஜாவியஸுடைய ஒரு விசுவாசத்தை குறித்து தான் ரொம்ப டீட்டெயிலாக எழுதுறார் இல்லைங்களா? ரொம்ப டீட்டெயிலாக எழுதுறார் ஜாவியஸுடைய அந்த மகளுடைய ஒரு விசுவாசத்தின் விஷயங்களை வாசிக்கலாம். நமது கர்த்தருடைய பிற்காலங்களில் ஊராகிய கபர்நாகூமில் உள்ள ஜெப ஆலய தலைவரில் ஒருவராய் இருந்த எவீரு இயேசுவை நன்கு அறிந்திருந்தார். இவர் கர்த்தரை சில சமயம் ஓய்வு நாளின் பாடங்களை வாசிக்கவும் அழைத்திருக்கின்றார். இன்னொரு தருணத்தில் ஒரு 100 அதிபதியினுடைய வேலைக்காரனுக்காக மற்றவர்களுடன் எவீரு கர்த்தரை மன்றாடியுள்ள லூக்கா 7:4. இப்பொழுது எவீருவின் குடும்பத்திலேயே துன்பம் வந்துவிட்டது. 12 வயதுள்ள இவருடைய ஒரே மகள் மரித்துக் கொண்டிருந்தாள். அச்சமயத்தில் கர்த்தரும் அவ்விடத்தில் இல்லை. கர்த்தருக்காக காத்துக் கொண்டிருந்த ஜனக்கூட்டத்தில் எவீருவின் ஒருவராக காணப்பட்டார். மேலும் இவர் முக்கியமான நபராக காணப்பட்டபடியால் இவர் கர்த்தரை அணுக ஜனங்கள் இவருக்கு இடம் விட்டு கொடுத்தனர். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஜாவியஸுடைய ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இவர் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ அறிந்தவராக இருந்தார் இல்லைங்களா? அந்த கால சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றீங்க, சினகாக், கன்னடத்தில் சபா மந்திரா சொல்கிறோம் இல்லைங்களா? தமிழ்ல என்ன சொல்கிறோம்? சினகாக். ஓகே, ஜப ஆலயம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜப ஆலயத்துக்கு ஒரு தலைவராக இருந்தார். ஸோ தட் மீன்ஸ் அவர் என்னவா இருந்தாங்க? ஒரு யூதனா இருந்தார். கரெக்டுங்களா? ஸோ ஜப ஆலயத்துக்கு தலைவனாக இருக்கணும்னா அவர் யூதனா இருந்தார். ஸோ அந்த யூத தலைவனு இயேசு கிறிஸ்துக்கு ஏற்கனவே என்னவா இருந்தாங்க? ரொம்ப பரிச்சயமா இருந்தார். ஏன்னா 2-3 இன்சிடென்ட்டை பிரதரிங்க கொண்டு வரார் இல்லைங்களா? ஒன்று, லூக் எழுதின சுவிசேஷம் 4:16 வாசிக்கலாம். லூக் 4:16. நாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து பாருங்க, இந்த வசனத்தை எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் வளர்ந்த அந்த கபர்நாவுல அவர் ஓய்வு நாளிலே அந்த ஒரு ஜப ஆலயத்துக்கு போய் அவர் அநேக படிப்பினைகளை கொடுத்ததா நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஜப ஆலயத்தின் தலைவனா ஜாவியஸ் இருந்திருக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வரார். அதே போல அதிலே 7:4 கூட வாசிக்கலாம். லூக்கு 7:4. அவர்கள் இயேசுவிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். இங்க கூட இந்த ஜாவியஸ் எப்படி வரார்னா, வேற ஒருத்தருக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வராரு. ஓகேங்களா? அங்க கூட ஒரு சம்பவம் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய சமயத்துல என்ன பண்றாருன்னா, வேறொருவர் பாதிக்கப்பட்டவருக்கு பரிந்து பேசக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலே அவரு அறிந்தவராக இருந்ததுக்கு இந்த வசனங்களை நமக்கு கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தன்னுடைய இல்லத்திலேயே ஒரு காரியம் நடைபெறுகிறது இல்லைங்களா? அவருடைய வீட்டிலேயே இப்போ என்ன ஆச்சுக்கோ, ஒரு ஒரு சுகமற்ற ஒரு பிள்ளைக்கு அங்கே பார்க்குறோம். ஸோ 12 வயதுள்ள அந்த பிள்ளை. ஓகேங்களா?
ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாருமே இப்ப கிரைஸ்டுக்காக வெயிட் பண்ணிருக்கிறாங்க. அப்போ அங்க ஜன கூட்டங்கள் மத்தியில இந்த மனுஷன் வரும்போது எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்களா அவருக்கு? ஏன்னா அவர் வந்து என்னங்க ஒரு அந்த ஒரு சினகாகுடைய ஒரு ரூலர் அப்படின்னும் போது அவருக்கு நல்ல ஒரு என்னங்க மரியாதை இருந்துச்சு. அதனால அவருக்கு வழி கொடுத்தாங்க. ஸோ அவர் வரும்போது இந்த விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. கர்த்தர் வந்து தனது மகளை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற இவருடைய வேண்டுதலினால் மாத்திரம் இவர் தனது விசுவாசத்தை வெளிப்படுத்தாமல் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து தனது செயல்பாடு மூலமாக வெளிப்படுத்தினார். அதாவது பாதத்தில் விழுவதன் மூலம் தனது கீழ்ப்படிதலையும் மரியாதையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தினார். மரிக்கும் நிலையில் இருந்த இவருடைய மகளை இவர் தனது வீட்டில் விட்டு வந்திருந்தார். ஓகேங்க, பாருங்க அந்த ஜாரூசனுடைய ஒரு ஃபெய்த்தை குறித்து பேசுறாங்க, விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுடைய என்னங்க ஒரு என்னங்க கௌரவம் பார்க்கல அவரு. அந்த மனுஷன் வந்து ஒரு ரூலராக இருந்தாரு, அதையெல்லாம் கவனிக்கல அவரு. அந்த மனுஷன் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்கு அறிந்தவராக இருந்தாரு. ஆனா அங்க வந்து அவருடைய கிரைஸ்ட பார்த்துன்னே அவர் என்ன பண்றாருன்னா அவர் காலில் விழுறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விசுவாசம். ஏன்னா அந்த மகளை குறித்ததான ஒரு காரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிரைஸ்ட அவர் எப்படி என்னங்க ஹானர் பண்ணாருன்றது ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்ம மார்க்ல அந்த வசனம் வருதுங்க. மார்க்ல அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரம் 23 வருதா பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 23 வரும் நினைக்கிறேன். என் குமாரத்தி மரணம் அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஓகே, அதுக்கு நான் கொஞ்சம் மேல வாசிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில், இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க, கண்டவுடனே அவர் பாதத்தில என்ன பண்ணிட்டாங்களாம்? விழுந்து. இதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபெய்த்தை அவரு என்னங்க டிஸ்பிளே பண்ணோம்னா அவர் என்ன காரியங்களை செய்திருக்கணும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதுதான் அங்க பிரதர் சொல்றாரு, அவருடைய விசுவாசத்தை அவர் எப்படி வெளியே காண்பித்தார் அப்படின்ற ஒரு காரியத்தை கூட கொண்டு வரார். ஸோ அப்படி இருக்கும்போது அங்க இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, கிரைஸ்ட் மேல இருந்த ஒரு ஒபீடியன்ஸ் என்னவா இருந்துச்சு அவருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ ஓகே, கண்டினியூ பண்ணலாம் சிஸ்டர். இவர் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசுவை வரும்படிக்கு துரிதப்படுத்திக் கொண்டிருக்கும் போது இவரது மகள் இறந்து போய்விட்டார். இவரும் இயேசுவும் வீட்டிற்கு சமீபிக்கும் போது காலம் கடந்து விட்டது என்றும் மகள் இறந்து போனாள் என்றும் தூதவர்கள் இயேசுவினிடம் வந்து அறிவித்தார்கள். இயேசு வந்த சமயம் அயலார்கள் யூத வழக்கத்தின்படி யூத வழக்கத்தின்படி மரித்த வீட்டில் குடியிருந்தார். சிலர் துக்கம் கொண்டிருக்கும் இசைகளை இசைத்துக் கொண்டு இருந்தார். மற்றவர்கள் இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ரிக்வெஸ்ட அந்த அதிபதி வைத்த பிறகு அங்க கிரைஸ்ட் என்ன பண்றாங்க, இப்போ அவங்க வீட்டுக்கு போய் சொந்தமாக்கிறதுக்கு கிளம்புறாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ தொழுவு நமக்கு தெரியாது. ஆனால் கிரைஸ்ட் என்ன பண்ணுறாருங்கோ, அவருடைய ஒரு ரிக்வெஸ்ட் இணங்கி அவர் போகிறார். போகும்போது தான் நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, அவர் வீட்டை அவருடைய அந்த ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்ளும் போது அங்கே ஆல்ரெடி அவங்க சர்வெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தை மரித்துட்டார் இல்லைங்களா, ஷீஸ் டெட். ஸோ அதால் டோன்ட் டிஸ்டர்ப் த மாஸ்டர். எதுக்காக இப்போ என்னங்கோ கிரைஸ்ட் அங்கே வரணும் அப்படின்னும் போது சகோதர சகோதரிகளே, அங்கே கிரைஸ்ட் அந்த வசனங்களை நீங்கள் ஏற்கனவே காலையில் வாசித்திருப்பீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளை என்ன சொல்கிறாங்கன்னா, கிரைஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவள் சாகலை, அவர் நித்திரையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த விஷயத்த எங்க வந்து சொல்றாருன்னா, அந்த அதிபதியினுடைய வீட்டுக்கு வந்து அங்க யூத முறையின் பிரகாரமாக, யூதருடைய கஸ்டம்ஸ் பிரகாரமாக அநேக காரியங்கள் நடக்குவாங்க இல்லைங்களா. ஸோ அங்க வந்து ஒரு லேமெண்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த லேமெண்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த ஒப்பாரி வைக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் யூத சம்பிரதாயத்தில் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாங்க அநேக விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃப்ளூட்ஸு இல்லைங்களா, வாத்தியத்தினுடைய சில விஷயங்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்களா, அதை ஊதிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட்டை ரொம்ப துக்ககரமாக செய்யக்கூடிய சில காரியங்களை அங்கே பார்க்கணும். ஸோ அதிகமான அவங்கள சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எல்லாம் அந்த ஒரு துக்க வீட்டில் வந்து சில சடங்காச்சாரங்களை செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ அப்படி செய்யக்கூடியதாக இருக்கும்போது தான் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, கிரைஸ்ட் என்டர் ஆகிறார் வீட்டில் இல்லைங்களா. என்டர் ஆன பிறகு அங்கே என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த மகளை பார்த்து சொல்கிறாரு, அவள் நித்திரையில் இருக்கிறாருன்னும் போது நீங்கள் வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, they laughed at him அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. நீங்கள் அதை கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கூடி வந்திருந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை பார்த்து என்ன பண்ணாங்களா, ஏளனம் பண்ணாங்கோ இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது தான் சகோதர சகோதரிகளை வாசிக்கலாம் சிஸ்டர். நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மற்றவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தார்கள். குடும்பத்திலும் அண்டை வீட்டுக்காரர்களிலும் உள்ள பெண்கள் அவர்கள் வழக்கத்தின்படி ஒருவர் மறுத்துவிட்டார் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் கதறி கூவி பின்னர் சடலம் இருக்கும் அறைக்குள் பிரவேசித்து துக்கித்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள். சிறு பெண் மறிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று ஆண்டவர் கூறி கூட்டத்தார் புலம்புவதை நிறுத்த சொன்னார். ஓகேங்க. ஸோ இங்க நம்ம பார்க்கணும், இதெல்லாம் சுச்சுவேஷனை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அங்க யூத ஒரு கஸ்டம்ஸ் பிரகாரமாக அநேக சடங்காச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்துச்சு சரிங்களா. ஸோ அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அங்க அநேகர் துக்கித்திருந்தாங்க, அநேகர் அங்க ரொம்ப வேதனைப்பட்டு அழுது கொண்டிருந்த ஒரு சூழ்நிலைய பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை அங்க சொல்றாரு, இந்த ஸ்திரீயானவள், இந்த மகள் மறிக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது அங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன ஆயிடுச்சுங்களா, ஒரு அநேக விதமான ஜனங்கள் அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மறித்திருக்கக்கூடிய இவளை நித்திரைக்குள்ள இருக்கிறார்கள் எப்படி இந்த மனுஷன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். அப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயமானது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சிந்தனையில என்னவாக இருந்தது, எதற்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாருன்றத பிரதர் ஒரு விஷயத்தை கொண்டு வரான்னு பாருங்க, வாசிக்கலாம். இதே போன்ற வார்த்தைகளையே ஆண்டவர் லாசருவின் விஷயத்திலும் பயன்படுத்தினார். பொதுவான மனித வார்த்தையின்படி சிறு பெண் மறித்திருந்தாள், ஆனால் தெய்வீக கண்ணோட்டத்தின்படி அவள் மறிக்கவில்லை. அதாவது மிருகங்கள் மறித்து அழிந்து விடும் விதத்தில் அவள் அழிந்து போய்விடவில்லை. மனுக்குலத்தின் மீது இருக்கும் மரண தீர்ப்பானது மீட்பருடைய பலியினால் ரத்து செய்யப்படும் என்பதும், இதன் விளைவாக நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மறித்து போனவர்களின் உயிர் தெளிதல் சம்பவிக்கும் என்பதுமான காரியங்களே ஆரம்பத்திலேயே காணப்பட்ட தெய்வீக ஏற்பாடாக உள்ளது. கிரைஸ்ட் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா அதன் பின்னால அவருக்கு இருந்த விசுவாசம், அதன் பின்னால என்ன காரியங்களை அங்க மனசுல வச்சு அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய இந்த சத்தியத்துக்கு இசைவாக சில விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ அங்க என்ன கொண்டு வர்றாருன்னா, மரணமானது ஆதாமின் மூலமாக மனுஷ குலத்துக்கு வந்தபடியால் அந்த மரணம் என்னங்க ஒவ்வொரு மனுஷனையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியினால் அவர் மீட்டுக் கொள்ளும் வரை அவர்கள் என்னவா இருக்கிறாங்களா, அவர்கள் நித்திரைக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னும் போது இன்னொரு வேர்டு கூட யூஸ் பண்றாங்க, அன்கான்சியஸ் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ அன்கான்சியஸ் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு மனுஷன் அன்கான்சியஸ் ஆகிட்டா அவன் எப்படி இருப்பான்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த அன்கான்சியஸ் நிலைமையில
ஒரு மனுஷனுக்கு சுவாசம் இருக்கும், ஆனா அவன் மைண்ட் என்னவா இருக்காது, ஆக்டிவா இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கிரைஸ்ட் இங்க என்ன பண்றான்னா, அவன் நித்திரைக்குள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன அடிப்படையை வைத்து அந்த காரியங்களை பேசுறாருன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரார். இதுக்கு அப்ரஹாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இங்க கொண்டு வரார். பிரதர் வாசிக்கிறார். இந்த கண்ணோட்டத்தின்படி மனிதர்கள் நித்திரையில் இருக்கின்றார்கள் என்றும், இந்த நித்திரையிலிருந்து உயிர்த்தெழுதலின் காலையில் 1000 வருஷம் யுகத்தின் விடியலில் ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் இருக்கும் என வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவேதான் ஆபிரகாமும் முற்காலங்களில் உள்ள மற்றவர்களும் நல்லவர்களும் கெட்டவர்களும் நித்திரையில் உள்ளதாகவும் அவர்களின் பிதாக்களுடன் நித்திரை அடைந்தார்கள் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் இரத்த சாட்சியாகிய தேவானும் நித்திரை அடைந்தார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம், மற்றவர்கள் பரலோகத்திலோ உத்தரிக்கும் ஸ்தலத்திலோ அல்லது நரகத்திலோ நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதாகாது. இந்த விஷயத்தை இங்க கொண்டு வருவது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, கிரைஸ்ட் அந்த நித்திரைன்ற ஒரு வார்த்தையை, அந்த லாங்குவேஜை எதுக்காக யூஸ் பண்ணார்னா, தேவ திட்டத்துல ஒரு மனுஷன் மரிச்ச பிறகு என்னெல்லாம் நடக்கணும்ன்றது தேவன் நமக்கு என்ன ரொம்ப குறிப்பாக இந்த விஷயங்களை கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த வகையில நம்ம கவனிக்கும் போது நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த உயிர்த்தெழுதலின் நாளுக்காக அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்களா, தேவன் அவர்களை அந்த நித்திரையினுடைய கண்டிஷன்ல வைச்சிருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரார். சரிங்களா? சோ இந்த நித்திரை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க குறிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மண்டலத்துல கூட இந்த நித்திரை என்னக்கூடிய விஷயத்த சரியாக புரிந்து கொள்ளக்கூடாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க இல்லைங்களா? சோ எத்தனையோ கிறிஸ்துவர்கள் மரிச்ச பிறகு என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒண்ணு பரலோகம், ஒண்ணு உத்தரிக்கும் ஸ்தலம், இல்லது என்னவா நரகம் இல்லைங்களா? கிரைஸ்ட் ரொம்ப சிம்பிளா பேசின இந்த நித்திரையின் விஷயத்தையே கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ ஜனங்கள் இந்த நித்திரையை குறித்ததான ஒரு தெளிவில்லாத இருக்கிறாங்க இல்லைங்களா? ரொம்ப கிளியரா இருக்கு விஷயங்கள், வசனங்கள். அந்த நித்திரைனா என்ன, இவங்க எப்ப ஏந்திரிக்க போறாங்கோ, அந்த ஏந்திரிச்ச பிறகு அவங்களுடைய அவங்களை எப்படி தேவன் வழி நடத்துவாரு, இத குறிச்சதான ஒரு விசுவாசத்துல பெருகுவதற்கு அவங்க என்ன பண்றது இல்லைங்க, எந்த முயற்சிகளும் எடுப்பதில்லை. பாரம்பரியமாக நித்திரை மரணம் அப்படின்னா அதுக்கே உரியதான சடங்காச்சாரங்கள், அவ்வளவுதான் சரிங்களா? சோ அந்த மனுஷன் நித்திரை மறித்த பிறகு அவன் என்ன ஆகிறான்றது என்னவா, கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடியவர்களும் எத்தனையோ பேர் வேதம் தெளிவாய் சொல்லக்கூடியதையே இன்னும் புரியாது இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதான் சகோதரர் கொண்டு வராங்க. சோ நித்திரை அப்படின்னும் போது அப்ராமுடைய ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த காரியங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது சரிங்களா? வசனங்களை நீங்க பழைய ஏற்பாடுல வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா இல்லைங்களா, தாவீது தன்னுடைய பிதாக்களோடு நித்திரை வசனங்கள் நம்ம அங்கிருந்தே பார்த்துட்டு வந்தோம்னா எல்லாமே ரொம்ப கிளியரா என்னன்னா, இந்த நித்திரை என்னக்கூடிய ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையால இந்த நித்திரையில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் எழுப்பி அந்த 1000 வருஷ யுகத்திலே அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார் என்ற ஒரு காரியத்தை தான் அங்க கொண்டு வராங்க. அதுதான் முதல் ரத்த சாட்சியாக இருக்கக்கூடிய தேவான் கூட அவர் நித்திரைக்குள்ள போனார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இதெல்லாம் எதுக்காக கொண்டு வரார்னா, கிரைஸ்ட் அங்க பேசின அந்த லாங்குவேஜை அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் இன்னுமாக என்ன பண்ணாங்களா, புரிந்து கொள்ளாத இருந்தாங்க. அதாவது அங்க என்ன பண்ணாங்கன்னா, தே லாஃப்ட் அண்ட் மாக்ட் அப்படின்னு இல்லைங்களா? ஸோ இந்த மனுஷன் என்ன ஒரு ஸ்பெஷலாக இந்த விஷயத்தை செய்யறாரு அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அதை குறிச்சு பிரதர் பேசுறாங்க, வாசிக்கலாம். பூமியின் சூழிலே நித்திரை பண்ணி கொண்டு இருப்பவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று வேதாகமும் தெரிவிக்கின்றது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆதாமுக்கள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் மரணமாகவும் ஜீவிக்கும் தன்மை நித்தியத்திற்கும் நின்று போனதாகவும் இருந்தது.
மீட்பருடைய பலியின் புண்ணியத்தினால் இது மாற்றப்பட்டது. மேலும் மரணம் என்பது உணர்வில்லாத அல்லது உணர்வு இழந்த நித்திரையாகவே உள்ளது. இப்படியான நித்திரை நிலையானது மாபெரும் மீட்பரானவர் லாசருவிடத்தில் வெளியே வா என்றும் யவீருவின் மகளிடத்தில் தலிதா பூமி, அதாவது சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னதை போன்று மனுக்குலம் அனைத்திடமும் சொல்லும் காலும் பொழுது வரையிலும் நிலவும். ஆகவே இறுதியில் பிரேத குழியில் இருக்கும் அனைவரும் மனுஷகுமாரனுடைய குரலை கேட்டு வெளியே வருவார்கள் என்பது நமக்கு உறுதியே. யோவான் 5:28. ஓகே. ஸோ இங்க அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை குறித்து பேசும்போது அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து கிட்ட எந்த ஒரு விதத்துல அவரை பணிந்து அவர் தொழுது கொண்டான் அல்லது பணிந்து அவருடைய வல்லமையை அறிந்தவரா இருந்தார் அந்த மனுஷன், இல்லைங்களா? நம்ம வசனத்தை பார்க்கும் போது கிரைஸ்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மனுஷன். ஏன்னா இவர் ரெகுலரா அந்த ஒரு ஜப ஆலயத்தை விசிட் பண்ணும்போது இந்த மனுஷனுடைய கண்காணிப்புல தான் அந்த ஜப ஆலயம் இருக்கும். அப்ப என்ன பண்ணிருக்கணும், இந்த மனுஷன் அதிகமான வார்த்தைகளை கிரைஸ்ட் மூலியமா கேட்டிருக்கணும். அதிகமான விஷயங்களை அந்த ஜப ஆலயங்களிலே கிரைஸ்ட் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேசியிருக்கணும். இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில தான் அந்த மனுஷன் அந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறான். ஸோ அந்த ஒரு நோயில இருக்கக்கூடிய அந்த பிள்ளைய அவர் காப்பாற்றணுன்ற ஒரு உணர்வுல வரும். ஸோ இங்க நம்ம என்ன முக்கியமா கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நாம பார்த்தோம் இந்த மனுஷனுக்கு இருந்த விசுவாசம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கிரைஸ்ட் அந்த ஸ்திரீய ஸ்வஸ்தமாக்குவாள் அல்லது அந்த மகளை அவர் குணமாக்குவார் என்ற ஒரு விசுவாசம், இல்லைங்களா? ஸோ அதே ஒரு விஷயத்த நாம கவனிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கூட இங்க என்ன கொண்டு வரனா எந்த ஃபெய்த் இருக்குது நம்ம கிட்டனா நாம மரித்தாலும் உயிர்த்தெழுவோம். இதுதான் ஃபெய்த். அந்த விஷயத்தை தான் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, அந்த வெளிச்சத்தை தான் நமக்கு கொடுத்தார். அந்த ஜைரஸ்க்கு இருந்த அந்த ஃபெய்த் என்னன்னா கிரைஸ்ட் என்ன பண்ணுவாருங்க, அந்த ஒரு சொஸ்தமாக்குதல் செய்வாரு. ஒருவேளை அங்க மறிச்ச பிறகு கூட கிரைஸ்ட் என்ன பண்ணிட்டாருங்க, அந்த ஸ்ரீன் வீட்டுக்கு போகும்போது அந்த ஜாயிரஸ்க்கு என்னவா இருந்திருக்குங்க, உயிர்ப்பிக்க செய்வார் அப்படின்ற ஒரு விஷயம் கூட அந்த மனுஷனுக்கு இருந்திருக்கும். ஸோ அங்க போகும்போது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கிரைஸ்ட் அந்த சடலம் இருந்த ரூமுக்கு போயிட்டு யாரை கூப்பிட்டு போறாங்க, லூக்ல நீங்க படிச்சிருப்பீங்க, காலையில படிச்சிருந்தீங்கன்னா லூக்ல ரொம்ப கிளியரா சொல்றாங்க. யார் அப்படின்னா பேதுரு, யாக்கோபு, யோவான், அவங்களுடைய அந்த பிள்ளையினுடைய தகப்பன் அப்படின்னும் போது அந்த ரூலரு, அந்த தாயார், 5 பேரும் உள்ள போறாங்க கிரைஸ்ட் கூட. ஓகேங்களா? ஸோ அங்க போயிட்டு தான் என்ன சொல்றாங்கன்னா என்னங்க, அங்க ஸ்திரீயே எழுந்தது. அதுதான் நம்ம அங்க பார்க்கும் போது அந்த வார்த்தைய எபிரேய கிரேக்க வார்த்தையில நீங்க பார்க்கும் போது தலிதா குமி அப்படின்னும் போது ஸ்திரீயே எழுந்தது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு எழுந்திருத்துதலுடைய விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்கு. ஒரு மனுஷன் மரிச்சாலும் இல்லைங்களா, ஆதாமினுடைய பாவத்தினால் எல்லாரும் மரிச்சாங்க, கிறிஸ்துவனுடைய என்னங்க நீதியினால் எல்லாருமே உயிர்ப்பிக்கப்படுறோம். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் விசுவாசம். அதை குறித்து தான் ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு வர. ஓகேங்களா? இப்ப செகண்ட் விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது அந்த சுகமற்ற அந்த 12 வருஷமாக சுகமற்ற ஸ்திரீயை குறித்து பேசும்போது நீங்க காஸ்பல்ல படிச்சு பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டாங்களாம். 12 வருஷமா அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் செலவு பண்ணா கூட அவங்களுக்கு சொஸ்தமாகலையா. அந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க இல்லைங்களா? சோ அவங்களுடைய விசுவாசம் எப்படியாப்பட்டதுன்னு 2வது விசுவாசத்தை குறித்து பேசுறார். வாசிக்கலாம். யவீருவின் வீட்டிற்கு கர்த்தர் போகும் வழியில் கர்த்தரை சூழ்ந்திருந்த கூட்டத்தாரில் ஒரு ஸ்திரீ அவருடைய மகத்துவத்திலும் வல்லமையிலும் நம்பிக்கை கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அவருடைய வஸ்திர ஓரத்தை தொட்டாள். மின்கல அடுக்கை பேட்டரி கம்பி தொடும்போது உடனடியாக மின்சாரம் பாய்வது போன்று ஜீவனின்
எழுச்சியும் பலமும் அவளுக்குள் உடனடியாக பாய்ந்தது. நமது கர்த்தர் உயிர் ஆற்றலினால் முழுவதும் நிரம்ப பெற்றிருந்தார். அவர் பரிபூர்ணமாய் இருந்தார். மேலும் அவர் பாவத்திற்கு விலகினவராய் மாத்திரமல்லாமல் நோய் மற்றும் மரண நிலையிலிருந்து விலகினவராகவும் இருந்தார். தம்மிடமிருந்து ஆற்றல் புறப்பட்டதை உணர்ந்து கர்த்தர் திரும்பி என்னை தொட்டது யார் என்று வினவினார். அந்த ஸ்திரீயானவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தான் பாத்திரமற்றவள் என்று எண்ணினாள் மற்றும் ஆசீர்வாதத்தை திருடினபடியால் பயந்தாள். ஆனால் உடனடியாக ஆண்டவருடைய இரக்கமான வார்த்தைகள் மற்றும் பார்வையினால் அமைதி அடைந்தாள். இந்த சம்பவம் நமது கர்த்தருடைய அற்புதங்கள் அவருடைய உயிர் ஆற்றலை கரைய பண்ணினது என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. இவ்வாறாக யோர்தான் முதல் கல்வாரி வரையிலும் அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட அனைவரின் தேவைகளும் விரும்பி மகிழ்ச்சியுடன் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தவராக காணப்பட்டார். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்திரீனுடைய விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நம்ம கிட்ட வரணும். யூஸ்வலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரியில என்ன கொஸ்டின் வரணும்னா, இந்த ஸ்திரீக்கு கிரைஸ்டனுடைய அந்த என்னங்க துணியினுடைய ஓரத்தை தொடணும்னு என்ன ஒரு உணர்வு வந்தது அவங்க கிட்ட? சரி, இப்போ கிரைஸ்ட் கிட்ட வந்தா கிரைஸ்ட் ஒன்று காலை பிடிச்சி என்ன பண்ணுவோம், ஷீ ஷுட் ஃபாலன் இன் த ஃபீட், இல்லைன்னா கையை பிடிச்சிருக்கணும். எதற்காக இந்த ஸ்திரீ அவங்க அந்த துணியினுடைய ஓரத்தை பிடிச்சா நான் சொஸ்தமாகுவேன்ன்ற ஒரு விஷயத்தை செய்தாங்க? ஓகே ஓகேங்க, ஓகே 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 ஓகே. ஆனா இதுல ஒரு விஷயத்தை நீங்க என்ன கவனிக்கணும்னா, ஒரு ப்ராஃபஸி இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்திரீக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா, இந்த ஸ்திரீ ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ இல்லைங்க. ஷி வாஸ் வெரி நாலேஜ்டு. ஏன்னா என்னங்க மலாக்கில ஒரு வசனம் வருது. என்ன சொல்றேன் என்னன்னா என்னங்க அந்த வசனத்தை நான் எழுதல. மலாக்கில லாஸ்ட் சாப்டர்ல ஒரு வேர்ஸ் வருதுங்க. என்னங்க ஸ்வஸ்தம் அவருடைய செட்டையின் கீழ் இருக்கும்ன்ற ஒரு வசனம் வருதுங்க. இதுதான் ப்ராஃபஸி. இருக்குங்களா? நான் நோட் பண்ணல. அது மலாக்கில வருதுங்களா? இதுல ஒரு ப்ராஃபஸி வருதுங்க. என்ன ப்ராஃபஸினா, கிரைஸ்ட் அவருடைய என்னங்க அந்த ரெசரக்ஷன் டைம்ல எப்படி அந்த ஹீலிங் ப்ரோசஸை ஸ்டார்ட் பண்றாருன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அங்க. அதுதான் சிஸ்டர், வாசிங்க சிஸ்டர். அத தமிழ்ல படிங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் செகண்ட் வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்க மேல் பாருங்க, இந்த ப்ராஃபஸியை தான் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்களா, மைண்ட்ல வச்சிருந்தாங்களா பாருங்க. அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் சட்டையின் கீழ் ஆரோக்கியமும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாக்குறீங்களா? கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்ணுகளுக்கு. ஓகேங்க. சோ இந்த ஒரு சொஸ்தமாக்குதல தான் கிரைஸ்ட் மூலியமா தான் இது நடக்கும்னு அவர் மெஸ்ஸாயாவா ஏற்றுக்கொண்டபடியால் இந்த ப்ராபர்சி நிச்சயமானது அப்படின்றத அந்த அம்மா உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? சோ இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, அந்த தாயாருடைய ஒரு விசுவாசம் அப்படியாப்பட்டதா இருந்துச்சு. அதான் நம்ம கவனிக்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, அங்க நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த தாயாரு தங்களுடைய லைஃப்ல என்னெல்லாம் சேவிங் இருந்துச்சோ எல்லாமே இழந்துட்டாங்க இல்லைங்களா? கடைசியா அட்லீஸ்ட் மெசாயா வந்திருக்கக்கூடிய கிரைஸ்ட் என்னை சொஸ்தமாக்க முடியும் அப்படின்னு இந்த ஒரு விஷயங்களை மனசுல வச்சு அந்த துணியினுடைய ஓரத்தை அவங்க பிடிச்சாங்களா? அந்த துணியினுடைய ஓரம் அப்படின்னு சொல்லும் போது அங்க கூட ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அங்க என்ன வேர்டு யூஸ் பண்றாங்கன்னா, ஜித் என்ற ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க.
அந்த வேர்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஓகேங்களா? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். என்ன அடையாளம்னா, என்ன நீங்க எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, உங்களுடைய வஸ்திரத்துல 4 கார்னர்ல 4 சுங்கு இருக்கணும்ன்ற. ஓகேங்களா? நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்க நம்பர்ஸ்ல வருது. சோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செய்து நீங்க ஒருவரை பார்க்கும்போது என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய வார்த்தைகளையும் கேட்கறதுக்கு அதுதான் உங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்குன்னு சொல்றேன். இது நீங்க நம்பர்ஸ்ல பார்க்கலாம், ஒரு நல்ல விஷயம். சோ கிரைஸ்ட் ஒரு யூதனா வந்த பிறகு அவர் கூட என்ன இருந்தாருங்க, ஒரு யூதனுடைய காஸ்டியூம்ஸ் என்ன பண்ணாருங்க, யூஸ் பண்ணாரு. நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, she touched the hem of the cloth அப்படின்னு வரும். அந்த ஹெம் அப்படின்னீங்கன்னா அது என்னங்க, தொங்கல்கள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை தான் அந்த தாயார் என்ன பண்ணாங்களா, அந்த ஸ்வஸ்தமாக்குதல் நிச்சயமா இவர் மூலமா முடியும் தான் அந்த ஒரு விஷயத்தை செய்திருக்கணும் அப்படின்றத கூட சகோதரர் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ அங்கே இன்னொரு விஷயத்தை எங்கள் பிரதர் சொல்லும்போது சொல்றாரு, பேட்டரியில இல்லைங்களா, அந்த பேட்டரியில ஒரு கனெக்ஷனை கொடுத்தா எப்படி ஜம்ப் ஸ்டார்ட் ஆகுதோ காரணங்கள்லாம், அந்த ஒரு பவர் அந்த தாயாருக்கு என்ன ஆனாங்களாம் உணர்ந்தாங்க போது, இது சில சமயத்துல நமக்கு இருக்கக்கூடிய குறைவான ஒரு சிந்தனைகளை எப்படி சிந்திக்கணும்னு தெரிஞ்சதில்லை இல்லைங்களா. ஸோ அங்கே அதான் சொல்றாங்க, கிரைஸ்ட் ஒவ்வொரு அற்புதத்தையும் செய்யும் போதும் அவர்கிட்ட இருந்த ஆற்றல் என்ன ஆச்சுங்களா, போயிட்டே இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்த ஸ்ட்ரென்த் இல்லைங்களா, அவர்கிட்ட இந்த வர்ச்சியூ, அவர் ஒரு பர்ஃபெக்ட் மேனா இருந்தாரு. ஆனாலும் அந்த பர்ஃபெக்ட் மேனு அங்க வசனத்தை சொல்லும் போது சொல்றாங்க, கல்வாரியில என்னங்கோ யோர்தான்ல இருந்து கல்வாரி வரைக்கும் அவர் மனுஷர்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தாரு. அது மட்டுமல்ல, அந்த அந்த காரியத்தை நிறைவாக லாஸ்ட்ல செய்யறதுக்கு முன்னாலேயே அவர் பாடியில என்ன ஆயிட்டாருங்க, வீக் ஆயிட்டே வந்தார். நீங்க அதான் அந்த சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, அந்த கிரைஸ்ட் அந்த ஒரு கொஸ்டினை கேட்கும் போது, யார் என்னுடைய ஒரு வஸ்திரத்தை தொட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க சொல்றாங்க, இவ்வளோ கிரௌட்ல இருக்கிற அதை யார் தொட்டாங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அப்ப அந்த தாயாரு அந்த 12 வருஷமாக கஷ்டப்பட்ட சூழ்நிலையில அவங்க ஏதாச்சும் கிரைஸ்ட் அவங்கள திட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி வெளியே வரும்போது அவர் கொடுக்கக்கூடிய என்கரேஜிங் வேர்டு இருக்குது இல்லைங்களா, அதான் ரொம்ப முக்கியம். உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகப்படுத்தினது. பாருங்க சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த விசுவாசத்தை குறித்ததான விஷயங்களை பார்க்கும்போது நம்ம லைஃப்ல கூட அநேக சமயங்களிலே வேதத்தை வாசித்து தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நம்முடையவை என்று நம்ம எவ்வளோ விசுவாசிக்கணும் இல்லைங்க. ஸோ கிரைஸ்ட் தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணியிருக்கிறாரு சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினருக்குன்னா, அந்த வாக்கு தத்தம் என்னுடையது என்று நம்ம எவ்வளோ என்ன பண்ணாங்க, அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணுன்றது ரொம்ப முக்கிய சகோதர சகோதரிகளே இல்லைங்களா. அதுதான் நம்முடைய ஃபெய்த். தேவன் வரப்போற ஒரு யுகத்துல தேவன் சபைக்கு ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறாருன்னு விசுவாசிப்பது நல்லதுதான். ஆனா இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில கூட தேவன் எனக்கு சில வாக்கு தத்துவங்களை செய்திருக்கிறார் இல்லைங்களா. நான் கலங்கும் போது, நான் பயப்படும் போது, நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதா என்று யோசிக்கும் போது தேவன் அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்முடைய விசுவாசம் இன்னும் எப்படியா இருக்குங்க, உறுதியா இருக்கும் இல்லைங்களா. அதான் பாருங்க, அந்த தாயாரு அங்க இருக்கக்கூடிய ப்ராபசிய மனசுல வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, விசுவாசத்தோட அந்த துணியை பிடிச்சாங்க சரிங்களா. ஏன்னா அங்க வேதம் என்ன பண்ணி இருக்குங்க, தேவன் ஒரு ப்ராபசியை பண்ணியிருக்காரு, அது நிறைவேறும் அப்படின்ற ஒரு சிந்தனையில். அதே போலதான் சகோதர சகோதரிகளே இங்க கூட இந்த காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக 2 குருடர்களை குறித்து அந்த விசுவாசத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். இயேசுவே மெசியா என்றும் தாவீதின் சந்ததியில் வரும் வாக்களிக்கப்பட்ட ராஜா என்றும் வாழ்த்தி அவரை சந்திக்க 2 குருடர்களும் ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ப விரும்பின ஆசீர்வாதங்களை இருவருமே பெற்றுக்கொண்டனர்.
இங்கு விசுவாசத்தை தூண்டக்கூடிய சபை ஐக்கியத்தின் அனுகூலம் நமக்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது. மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நாம் ஒருவருக்கொருவர் உறுதி செய்துவோமாக. நம்முடைய உடன் சகோதரர்களுக்கு நாம் உதவிக்காரர்களாக இருப்போமாக, இடையூறு பண்ணுபவர்களாக இல்லாமல் இருப்போமாக. ஓகேங்க. சோ இங்க என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த 2 குருடர்கள் கூட அங்க என்ன பண்றாங்கன்னா, மெசாயாவை போற்றக்கூடிய ஒரு காரியங்களை செய்யறாங்க இல்லையா. குருடரா இருக்கிறாங்க, ஆனா அங்க நடக்கக்கூடிய வெளியே நடக்கக்கூடிய சில என்னங்க நிகழ்வுகளை பார்க்கும்போது என்னங்க அங்க இருக்கக்கூடிய சில சவுண்டுகளை கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது, இப்ப மெசையா கிராஸ் பண்ணிட்டு போறாரு இல்லைங்களா. மெசையா கடந்து போறாருன்னும் போது அங்க அந்த குருடர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒருவரை அவங்க ஊக்க வைத்துக் கொண்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு நன்மையை கிறிஸ்து செய்வாருன்ற ஒரு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நம்பிக்கையோடு அங்க கிறிஸ்ட என்ன பண்றாங்களா, போற்றி புகழ்ந்தார்கள் சரிங்களா. சோ இந்த குருடர்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்திருக்கும், கிறிஸ்து முன்ன பின்ன என்னங்க கேள்விப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நடக்கக்கூடிய சம்பவத்தை பாத்தீங்கன்னா இவங்க புதுசா கிறிஸ்ட பார்க்கல, ஏற்கனவே கிறிஸ்டினுடைய மகத்துவங்களை கேட்டிருக்கணும் இல்லைங்களா. ஏற்கனவே கிறிஸ்து செய்த அற்புதம் அடையாளங்களை இவங்களுடைய ஒரு சிந்தனைக்கு யாராச்சும் போட்டிருக்கணும். அதுக்கு தான் கிறிஸ்து இங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து போற்றி புகழ்ந்து அவர் மூலமா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ அதனால தான் சொல்றாரு, இப்படிதான் சபை வாய்ப்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய நாம கூட குருடர்களா இருந்தோம் இல்லைங்களா. எத்தனையோ காரியங்களில் இன்னீங்களா தேவனை அறியாமலே இருந்தோம். ஆனா தேவன் இந்த விசுவாசத்துல கொண்டு வந்த பிறகு ஒருவரை பலப்படுத்தி கொண்டு, ஒருவரை ஸ்திரப்படுத்தி கொண்டு, ஒருவரை அந்த ரட்சிப்புக்குள்ள அவர்கள் நடந்து செல்லும்படி நம்ம என்ன பண்ணலாம், ஊக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க இல்லைங்களா. அதை கொண்டு வந்த அது ஒரு பாயிண்ட் லாஸ்டா சிஸ்டர் வாசிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, லெட் அஸ் பி ஹெல்பர்ஸ் நாட் ஹிண்டரர்ஸ் இல்லைங்களா. ஒருவரை என்ன பண்ணுங்களா, உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், வேற ஒருத்தரை இடருளுக்குள் கொண்டு போகக்கூடியவர்களா நம்ம இருக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இல்லைங்களா. சோ இந்த காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு வராங்க பாருங்க. பிரதர் வாசிக்கலாம். இடையூறு பண்ணுபவர்களாக இல்லாமல் இருப்போமாக. சகல ஜனங்களையும் சுத்தப்படுத்த ஆண்டவர் முற்படவில்லை. உதாரணத்திற்கு சிலோவாம் குளத்தினுடையில் அநேகர் இருந்தும் ஒருவரை சுத்தப்படுத்தப்பட்டார். இங்கும் கண்கள் பார்வை பெற்றவர்கள் காரியத்தை ரகசியமாய் வைத்துக் கொள்ள இயேசு எச்சரித்தார். ஆனால் அவர்களால் அதை அடக்கி வைக்க முடியவில்லை. அவர்களுடைய சந்தோஷம் மிகுதியாய் இருந்தது. மற்றும் இவ்விஷயத்தில் கர்த்தரிடத்தில் இருந்த தாழ்மை அவர்களை வெளிப்படையாக துதிக்க ஏதுவாகிற்று. நம்முடைய விஷயத்திலும் இப்படியே ஆகும். மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவியில் சுத்தமாக்கப்பட்டு புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்க பெற்ற நம்மாலும் நற்செய்தியை அறிவிக்காமலும் கர்த்தரை துதிக்காமலும் இருக்க முடியாது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஓகே சார். சோ இங்க என்ன கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் என்னவா தேவனுடைய திட்டத்துல கிறிஸ்துனுடைய அந்த 3 வருஷம் ஒரு ஊழியத்துல அவர் எல்லாரையுமே சொஸ்தமாக்கணும்ன்ற ஒரு சிந்தனையில அவர் இல்ல, அவருடைய தேவனுடைய திட்டத்தை அவர் புரிஞ்சிருந்தாரு. அதால அவர் சொஸ்தமாக்கின விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, ஒருவனுக்குள் விசுவாசம் வளர வேண்டும் அல்லது தேவனுடைய திட்டம் இப்படியா இருக்கு வரப்போற யுகத்துக்குன்னு சொல்லக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சே தவிர எல்லாரையும் என்ன பண்ணலாங்க, அவரு இந்த முழு உலகத்தையே சுவஸ்தமாக்கக்கூடிய ஒரு காரியத்தை கிறிஸ்து செய்யல. அல்லது குறிப்பாக யூதர்களை மட்டும் சொஸ்தமாக்கணும்னு யோசித்தாரா, அது கூட இல்லை. அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு வராங்க, சீலோம் குளத்துல நடந்த சம்பவம். அங்க இருந்த எத்தனையோ ஜனங்கள் அங்க இருந்தாங்க. சீலோம் குளத்துல
எத்தனையோ என்னங்க நோய்வாய்ப்பட்டவராக இருந்தாங்க, எத்தனையோ ஜனங்கள் அங்க அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. ஆனா சீலோம் குளத்துல ஒருத்தரை மாத்திரம் கிரைஸ்ட் என்ன பண்ணாருங்க, சுஸ்தமாக்குறாங்க. ஏன்னா இதெல்லாமே ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த வகையில தான் என்னங்க இஸ்ரேல்ல எத்தனையோ குருடர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த குருடர்கள் கிரைஸ்ட் மேல ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாங்க, ஒரு விசுவாசத்தை வச்சிருந்தாங்க. அவங்க அந்த விசுவாசத்தை தங்களுடைய நாவினால் அதை என்ன பண்ணாங்களாம், கிரைஸ்ட போற்றினார்கள். அப்படி இருக்கும் போதுதான் கிரைஸ்ட் அவங்களுக்கு பதில் கொடுத்தார். ஸோ அந்த விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாம அந்த விஷயத்தை நீங்க ஏற்கனவே காஸ்பல்ல வாசிச்சிருந்தீங்கன்னா, கிரைஸ்ட் என்ன பண்றாங்க, அவர் ரொம்ப கண்டிக்கிறார், தயவுசெய்து இந்த விஷயத்த யாருக்கும் சொல்லாதீங்கோ. ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இல்லைங்களா. ஆனா கூட அந்த கிரைஸ்டனுடைய கேரக்டரை பார்த்த இந்த குருடர்கள் இதுவரைக்கும் என்ன பண்ணலங்க, கண்ணு தெரியல அவங்களுக்கு, ஆனா வார்த்தையை கேட்டிருந்தாங்க, ஆனா கிரைஸ்ட பற்றி கேட்டிருந்தாங்க. ஆனா கிரைஸ்டை இப்ப முகமுகமா பார்க்கும் போது அவருடைய சுபாவம் இல்லைங்களா, அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு என்னவா இருந்துச்சுங்க, ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய அற்புதத்தை பண்ணிட்டு யாருக்கும் சொல்லாதுன்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். அவர் எவ்வளவு இந்த விஷயங்களை சொன்னாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன ஆச்சுங்க, பிரபலமான ஆரம்பிச்சார் இல்லைங்களா. அதான் பார்க்குறோம் நம்ம அந்த விஷயங்களை பார்க்கும்போது சொல்றாரு, அவர்கள் ரொம்ப அந்த வசனங்களை நம்ம காஸ்பல்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஜாய்ஃபுல்லா அவங்க ஆயிட்டாங்கன்னா, கிரைஸ்டனுடைய இந்த அற்புதத்தை அவங்க சுத்து வட்டாரத்துல எல்லாத்துலயும் என்ன பண்ணிட்டாங்களா, பிரபலம் பண்ணிட்டாங்களா. அதனால அநேக ஜனங்கள் அவரை பின்பற்ற அவரை தேடி வந்ததை நம்ம கவனிக்கணும். ஸோ இங்க என்ன கொண்டு வராங்கன்னா, நாம கூட அப்படியாப்பட்ட ஒரு குருடர்களாக தான் இருந்தோம். ஆனா என்னங்க, தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வைத்தார். He is quickened us from the death இல்லைங்களா. மரணத்தின் பள்ளத்தாக்கில் இருந்தோம். மரணத்தினுடைய என்னங்க எல்லா பூமியில இருக்கக்கூடிய எல்லாருமே மரணத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதே மரணத்துக்குள்ளதான் நம்ம இருந்தோம். ஆனா ஆவியினாலே நம்மை தேவன் ஜனிப்பித்து தேவன் நம்மை ஸ்வஸ்தமாக்கினார். அந்த ஸ்வஸ்தமாக்கின தேவன் நம் மனக்கண்களை திறந்தார் இல்லைங்க. ஸோ அந்த மனக்கண்களை திறந்த நாம கூட என்னவா இருக்கணுங்க, ஸோ நாம சைலண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவன் இப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த கால சமயத்திலே நமக்கு செய்தாருன்னா நாம எப்படி அவரை போற்றி புகழணுன்ற ஒரு முக்கியமான விஷயம். இந்த சத்தியத்தை அல்லது கிரைஸ்டனுடைய இந்த ஒரு விஷயத்தை நாம பிறருக்கு சொல்றதுக்கு நம்முடைய நாவுகள் எப்பவுமே ரெடியா இருக்கணும். அதான் ரோமர் 1:12 வாசிக்கிறாங்க. ரோமர் 1:12. எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒரு வசனம் மேல வாசிங்க. உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால். அதுதான் சிஸ்டர் கரெக்ட். அங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு விஷயத்த அங்க அப்போஸ்தலன் பேசுறாருன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய விசுவாசத்துல நான் என்ன ஆகுறேங்க, பலன் அடைகிறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசத்துல நீங்க பலன் அடைகிறீங்களா. ஒருவர் பாருங்க, பவுல் எப்படியாப்பட்ட ஒரு பெரிய மனுஷன், ஆனா அவர் எப்படி தாழ்த்துறாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற விசுவாசத்தை பார்த்து உங்களுடைய குணங்களை பார்த்து நான் என்ன பலன் அடைகிறேன்றார் இல்லைங்களா. ரோமர் 12 ரொம்ப பரிச்சயம் நம்மளுக்கு. ஆனா 1:12 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலுடைய அந்த ஹியூமிலிட்டியை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. நான் வந்திருக்கிற உங்ககிட்ட இருந்து நான் ஏதோ கத்துக்க போறேன் பாருங்க. இது ரொம்ப கம்மி நம்ம யோசிக்கிறது இல்லைங்களா. நான் வந்திருக்கிறேன், அங்க சொல்றாரு, உங்களுடைய விசுவாசத்தில நான் பலனடையும், என்னுடைய விசுவாசத்தில நீங்கள் பலனடையும் நான் யோசிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். சகோதர சகோதரிகள், இந்த விஷயங்கள் தான். ஸோ அதால இந்த காரியங்களை நம்ம கவனிக்கும் போது இந்த 2 குருடருடைய ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது நாம கூட குருடர்களாய் இருந்து நம் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. தேவன் நம்மை என்னங்க இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எப்படி நாமோ ஓயாமல் இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையின் என்னங்க ஒரு குறிக்கோளாக வைத்து நம்முடைய சுபாவங்களில தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கலாம்.
கடைசியா 4th ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். 4th வந்து நம்ம எதை பார்க்குறோங்க, ஒரு பேச முடியாத கேட்க முடியாத ஒரு மனுஷனை கொண்டு வரக்கூடிய சிலர். வாசிக்கலாம். பிசாசினால் பிடிக்கப்பட்டு ஊமையானவனாகவும் செவிடனாகவும் இருந்த மனுஷன் கவலைக்கிடமான நிலையில் காணப்பட்டான். அவனால் அவனுக்கே உதவ முடியவில்லை, ஆண்டவரின் உதவியையும் கேட்க முடியவில்லை. ஒருவேளை எவரேனும் அவனிடத்திலுள்ள பிசாசுகளை விரட்டினாலும் அவனால் கேட்கவும் முடியாது. இவனுக்காக இவனுடைய நண்பர்கள் விசுவாசம் கொண்டார்கள். இயேசு இணங்கி பிசாசை விரட்டினார். அம்மனுஷன் சுத்தமாக்கப்பட்டார். ஜனக்கூட்டம் பிரமித்தது. ஆனால் பரிசேயர்கள் பொறாமை அடைந்தனர். பரிசேயர்கள் தாங்கள் தான் பிரதானமான பயபக்தி உடையவர்கள் என்று காண்பிக்க விரும்பினார். மற்றும் இயேசுவின் கூடவே கடந்து சென்று கொண்டு இருக்கும் பிரபலமும் கீர்த்தியும் தங்களுக்கு தக்கவை படவும் விரும்பினார். இயேசுவை சாத்தான் என்றும் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர் செல்வோல் என்றும் கூறும் அளவுக்கு அவர்களுடைய மனங்களுக்குள் பொறாமையின் விஷம் ஊடுருவின. இப்பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு பொறாமை, வன்மம், பகை முதலானவைகளை தவிர்த்து இவைகளுக்கு பதிலாக சாந்தம், நற்குணம், பொறுமை என்னும் அன்பின் ஆவியினால் நமது இருதயங்களை நிரப்பி நமது விசுவாசத்தை பெருக்கிக் கொண்டு அதிகமாக நமது ஆண்டவரை போன்று மாறுவோமாக. ஓகேங்க. ஸோ அந்த 4வது விஷயத்துல கொண்டு வரும்போது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த பிசாசு பிடிச்சிருக்கக்கூடிய மனுஷன் கேட்கவும் பேசவும் முடியாது இல்லைங்களா. ஸோ நேச்சுரலாவே கிரைஸ்ட குறித்து அவனுக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா. கிரைஸ்ட் கிட்ட வந்தா சொஸ்தமாகுவேன்னு தெரியாது. கிரைஸ்ட் ஒரு ஏன்னா ஒரு போதகர்னும் தெரியாது. ஆனா அவனை கொண்டு வந்த நண்பர்களுக்கு ஏதோ ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அங்க நடந்த சம்பவங்களை பார்த்து இந்த மனுஷனையும் எனக்கு கிரைஸ்ட் ஸ்வஸ்தமாக்க முடியும்னு இதுக்கு முன்னாடி நடந்த அநேக பிசாசுகளை ஓட்டி துரத்தின ஒரு விஷயங்களை இவங்க என்ன பண்ணிருக்கணும், கேட்டு இருக்கணும். அந்த விசுவாசத்துல இந்த மனுஷனை கொண்டு வந்திருக்கணும். அதான் சொல்றாரு, அவனுக்கு கேட்கவும் முடியாது, அவனுக்கு என்ன அவனை தேடவும் முடியாது. அந்த சூழ்நிலையில அவருடைய நண்பர்கள் காண்பிட்ட ஒரு விசுவாசத்தை நம்ம கவனிக்கிறோம். ஸோ அப்படி நம்பிக்கையோடு வந்த அங்க என்ன பார்க்கிறோம்னா, அந்த பிசாசை துரத்தினான் இல்லைங்களா. அந்த பிசாசை துரத்தின இயேசு கிறிஸ்துவானவர் என்ன ஆயிட்டாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஜன சமூகம் என்ன ஆயிடுச்சுங்களா, they marveled at him அப்படின்னு இல்லைங்களா. ஸோ அங்க நடந்த அந்த விஷயம் அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டியா இருந்துச்சு சகோதர சகோதரிகளே. அங்க ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, ஆனா ஒரு வகுப்பாரங்க சந்தோஷப்படல. அதுதான் பரிசேயர். ஏன்னா அவங்களுக்குன்ற ஒரு கௌரவம் இருந்துச்சு, அவங்களுக்குன்ற ஒரு தகுதி இருந்துச்சு, அவங்களுக்குன்னு ஜனங்க என்ன பண்ணாங்க, புகழ்ச்சியை கொடுக்கணும்னு அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த புகழ்ச்சி எல்லாம் எங்க ஆகுதுங்க, எங்கேயோ வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. தங்களை காட்டிலும் மேன்மையான ஒரு மனுஷன் அவங்க மத்தியில இருக்கிறாங்கன்னு அவங்க அவரை விசுவாசித்து அவரை போற்ற ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுங்களா, பொறாமை ஆரம்பித்தது. அதான் பிரதர் கன்க்ளூஷனா அங்க கொண்டு வரும்போது அதான் சொல்றாரு சகோதர சகோதரிகளே. அந்த ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த காரியத்தை தேவனுடைய மகிமைக்கென்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பொறாமையினுடைய ஒரு சிந்தனை அங்க உள்ள வந்துடுச்சு. அதான் சொல்றாரு, the poison of envy அப்படின்றார். ஓகேங்களா. சோ அப்படி வரும்போது சகோதர சகோதரிகளே அங்க என்ன ஆயிடுச்சுங்க, கிரைஸ்ட என்னங்க பிசாசினுடைய தலைவன் சொல்ற ஒரு என்னங்க துணிகரத்தை கூட அவங்களுக்குள்ள அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். யோசித்து பாருங்க சகோதர சகோதரிகளே, அந்த துணிகரம் எப்படி வந்துச்சுன்னா, அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சுயநலம், தாங்களே என்னங்க மேன்மையாக என்னங்க ஜனங்க பார்க்கணும், தங்களுக்கே முக்கியத்தை கொடுக்கணும், தாங்களே என்னங்க என்னங்க அங்க தேவன் பயபக்தியா வாழக்கூடிய ஒரு சந்ததி அப்படின்னு அவங்களையே அவங்க பெருமை பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அதாவது பிரதர் கன்க்ளூஷனா சொல்லும் போது அங்க சொல்றாரு, லெட் அஸ் லேர்ன் a lesson இல்லைங்களா, டு அவாய்ட் envy, malice, hatred இல்லைங்களா. இதெல்லாமே என்னங்க தேவனுக்கு விரும்பாத சில காரியங்கள்.
அங்க அங்க பரிசேயர்கள் தேவனுடைய பிரதிநிதிகளா இருந்தாங்கோ, ஆனா அவங்க செய்த காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு விரோதமாகவே செய்த ஒரு வகுப்பார். ஆகையால இப்படியாப்பட்ட ஒரு அசுத்தமான ஒரு சிந்தனைகள் அல்லது குணங்களை நாம் விட்டுட்டு அங்க என்ன சொல்றாருன்னா, லெட்டஸ் இல்லைங்களா, சாந்த குணத்தையும் இணக்கத்தையும் நாம பேஷன்ஸையும் அன்பையும் நாம வளர்த்து கொண்டோமானால் அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கும். ஆகையால இந்த விஷயங்களை மறுபடியுமாக வீட்டில் கவனிங்க. ஸோ இந்த காஸ்பல் நீங்க வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அநேக விஷயங்கள் அங்க நீங்க ஹைலைட் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா. கிரைஸ்ட் எப்படி ஒவ்வொரு சம்பவத்திலையும் அவரு நடந்து கொண்டார், எப்படி அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.